ஆனா எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள லேப்டாப் ஒன்று வாங்கணும். அது வந்து நல்ல பிரைஸ் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கணும். பிரைஸ் கம்மியா இருக்கணும், அதே நேரத்துல நல்லா ஒர்க் ஆகணும். லேப்டாப்னா எந்த மாதிரி வாங்குறது, எப்படி பார்த்து வாங்குறது? சூப்பர். உனக்கு மட்டும் இல்ல, நம்மளோட கஸ்டமர்ஸ் கூட இந்த டவுட் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியே நம்ம அப்டேட் கொடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு ஒரு தம்பி நம்ம கிட்ட டவுட் கேட்டிருக்காரு. செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பு ஹை குவாலிட்டி லேப்டாப்பா இருக்கணும், ஆனா கம்மியான பட்ஜெட்டா இருக்கணும், என்ன மாதிரி மாடல் வாங்கலாம், எப்படி பார்த்து வாங்கணும், ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இது பத்தின வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் அப்படின்னு சொல்லும்போது வந்து நமக்கு என்னமோ ஒரு பயம் ஏற்படுதுங்க. ஏன்னா வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ணி ரஃப் அடி அடிச்சிருப்பாங்க. ஏற்கனவே இருந்த யூஸரே வந்து அதோட ஃபுல் பொட்டன்ஷியலுமே அதுலேருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லேப்டாப் வந்து நமக்கு ரிலேபிளாக இருக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு 50% பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து இதெல்லாம் போக்குற விதத்தில் தான் வந்து செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் இப்போ பர்டிகுலராக போய்கிட்டு இருக்க நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் மாடல்ஸை தான் பெரும்பாலும் எல்லா ரீசெலர்ஸுமே செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார்பரேட் லேப்டாப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ்ட் லேப்டாப்ஸ், இம்போர்ட்டட் லைட் யூஸ்டு லேப்டாப்ஸ், டெமோ பர்பஸில் இருந்த கார்பரேட் லேப்டாப்ஸ், இல்லைனா சில நேரம் ஒரே ப்ராஜெக்ட் அல்லது வெரி லெஸ் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணப்பட்ட கார்பரேட் லேப்டாப்ஸ், இப்படி சில லேப்டாப்ஸ்லாம் வந்து தான் இப்போ மார்க்கெட்டில் ரீசேல்ஸில் இருந்துட்டு இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ லேப்டாப் வாங்கும்போது வந்து நம்ம பர்டிகுலராக பார்க்க வேண்டியது அதனுடைய ப்ராசஸர், ரேம், எஸ்எஸ்டி ஆர் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து மாடல்லேருந்தே என்ன கேட்டால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியங்க. என்ன மாடல், அதாவது இப்போ நீங்கள் டெல், ஹெச்பி, லினோவோன்ட்டு பிராண்டை மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் என்ன சீரிஸ் ஆஃப் லேப்டாப் நம்ம வாங்குறோங்கிறதையுமே ஒரு கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டெல்லில் லேட்டிடியூட் சீரிஸ்னு சொல்லுவாங்க, ஹெச்பியில் எலைட் புக் சீரிஸ்னு சொல்லுவாங்க, லெனோவில் திங்க் பேட் சீரிஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் மற்ற பிராண்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி கார்பரேட் சீரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் ஆசஸில் ட்ராவல் மேட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹை எண்ட் லேப்டாப்ஸுங்க. என்ன மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் எல்லாமே விப்ரோ ப்ராசஸர். இதோட கோர்ஸ், த்ரெட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் யூசேஜுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். பர்டிகுலராக இதோட மதர் போர்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கன்சியூமர் லேப்டாப்னு ஒரு சில வெரைட்டி இருக்குது. டெல்லில் இன்ஸ்பிரான், ஹெச்பியில் பெவிலியான், லெனோவில் ஐடியா பேட், இந்த மாதிரி ஒரு சில சீரிஸ் இருக்குது. இதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன கார்பரேட் லேப்டாப்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது. பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் லேப்டாப்ஸ் அவ்வளோ அமேசிங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க கம்பேர் டு யுவர் கன்சியூமர் மாடல்ஸ். ஸோ நீங்கள் மாடல் செலக்ட் பண்ணுறப்போ இந்த கமர்ஷியல் மாடல்ஸை செலக்ட் பண்ணி செகண்ட் ஹேண்டாக பை பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ ஃபார் த மணியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய காஸ்ட் வேஸ்ட்டே ஆகாதுங்க. வென் யூ ஆர் சர்ச்சிங் வித் அ குட் குவாலிட்டி ரீசெல்லர். ஓகேவா? அந்த விற்கக்கூடிய நபர் அல்லது அந்த ஷோரூம் குவாலிட்டியும் அவங்களுடைய அந்த கன்சிஸ்டன்சியும் மார்க்கெட்டில் அவங்க பர்ஃபார்ம் பண்ண அந்த விஷயங்களை நீங்கள் ரிவ்யூஸ் மூலியமாவோ இல்லை உங்களுக்கு ரெஃபர் பண்ண ஒருத்தர் மூலியமாவோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போய் வாங்கினீங்கன்னா நம்பிக்கையாக இருக்கும். ஸோ மாடலை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய யூஸ் கேஸ் என்ன, உங்களுடைய பட்ஜெட் என்னங்கிறது தாங்க. நீங்கள் என்ன மாதிரி பயன்பாட்டுக்கு லேப்டாப் வாங்க போகிறீங்கிறத பொறுத்து நாங்கள் 3 விதமாக லேப்டாப்ஸை செக்மெண்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. முதல் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல். இதில் இருக்க லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ் யூசேஜ், ஒரு என்ட்ரி லெவல் யூசர்ஸ், ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், வெப் ப்ரௌசிங் மட்டும், பில்லிங் சாஃப்ட்வேர் மட்டும் யூஸ் பண்ண போகிறோங்கிறதுக்காக. செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட். இந்த அட்வான்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு நல்ல கோடிங் கற்றுட்டு இருப்பாங்க, இல்லைனா அதுக்கடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பாங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஆனால் வீட்டுக்கு ஒரு லேப்டாப் தேவைப்பட்டிருக்கும். அதுலேயுமே கொஞ்சம் மினி லெவல் எடிட்டிங் இல்லைனா மினி லெவல் ப்ரோக்ராமிங் இதெல்லாமே பண்ணுவாங்க. இவங்களுக்காக அட்வான்ஸ்டு செக்மெண்ட் லேப்டாப்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆர் எலைட் செக்மெண்ட்ஸ். ப்ரீமியம் ஆர் எலைட் செக்மெண்ட் லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் யூசேஜ் இருக்கவங்க, அதாவது படித்த ப்ரோக்ராமிங்கை வச்சு ப்ராஜெக்டை வச்சு ஏர்ன் பண்ணுறதுக்காக இருக்கிறவங்க, அதே மாதிரி எடிட்டிங்கில் வந்து ஒரு நல்ல லெவல் ஆஃப் அவுட்புட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, கேமிங்கில் ஒரு நல்ல அவுட்புட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, இது போன்ற யூசர்ஸ்க்காக ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் லேப்டாப்ஸ் வச்சுருக்கோங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உங்க கூட தொடர்ந்து கனெக்டிவிட்டியில் இருக்கிறதுக்காக பியூர் ஒன் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லிட்டு எங்களுடைய வெப்சைட்டை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்கோங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருப்போம். தயவுசெய்து நீங்க இந்த வெப்சைட்ல ஒரு தடவை உங்களோட யூசர் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை கண்டினியூஸா இதில் ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்பிளா ஒரு சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா கூட நீங்க இதுல வந்து உங்க சர்வீஸ் ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணலாம். எங்க டீம் உங்களை உடனே கான்டாக்ட் பண்ணி என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறத கேட்டு அறிஞ்சுக்கிட்டு ஆன்லைன்லேயே சால்வ் பண்ணி கொடுக்க முடிஞ்சா பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க.